தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு திருப்பம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழகமே திகைப்பில் ஆய்ந்திருக்கிறது. திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்த விஜய் இப்போது தமிழகத்தின் அதிகார பீடத்தை நெருங்கிவிட்டார். நடந்து முடிந்த 4 முனை போட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்காததால் தமிழகத்தில் இப்போது தொங்கு சட்டப்பேரவை அமைந்திருக்கிறது. வெறும் 10 எம்எல்ஏக்கள் இடைவெளியில் விஜயின் ஆட்சி கனவு ஊசலாடுகிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டணி கட்சிகளின் ஆதரவை விஜய் தரப்பு நாடியுள்ளது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தமிழக மக்கள் மாற்றத்திற்காக தீர்ப்பு வழங்கியுள்ளனர் என கூறி ஆதரவுக்கான சமிக்ஞையை வெளியிட்டுள்ளார். ராகுல் காந்தியும் விஜயுடன் தொலைபேசியில் பேசியதாக தகவல் கசிந்துள்ளது. இருப்பினும் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எங்கள் கூட்டணியில் உள்ள யாரும் அசைய மாட்டார்கள் என தனது நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவித்துள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு அளிப்பது குறித்து இன்னும் சிந்திக்கவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம் என ராஜதந்திரமான பதிலை கொடுத்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயை பாராட்டியிருந்தாலும் தாங்கள் தற்போதைய கூட்டணியிலேயே தொடர்வதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் அதிமுகவின் 53 இடங்கள் தவைகவுக்கு கிடைத்தால் ஆட்சி அமைப்பது எளிது. ஆனால் இபிஎஸ் விஜய் இடையிலான கடந்த கால விமர்சனங்கள் இதற்கு முட்டுக்கட்டையாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பனையூர் அலுவலகத்தில் தனது எம்எல்ஏக்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள விஜய் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர் புதிய அரசு பதவியேற்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனையை தொடங்கிவிட்டனர். எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் வரும் மே 7ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜயின் பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிகிறது. தமிழகத்தின் புதிய விடியல் விஜய் தலைமையிலா அல்லது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்ன? செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.